ஆரம்பத்தில் எதுவும் இல்லாத நேரத்தில் தேவனுடைய ஆவி நீரின் மேல் நகர்ந்தது. அமைதியாக தொடங்கியது, ஆனால் அதில் சக்தி இருந்தது. அழகான தோட்டம், அமைதி நிறைந்த வாழ்க்கை, மனிதனும் தேவனும் அருகில் இருந்தார்கள். பாவம் வராத ஒரு உலகம் அது. ஒரு சொல், ஒரு சோதனை, மனிதன் தேவனை விட்டு விலகினான். அந்த நாளில் உறவு உடைந்தது. பாவம் அதிகரித்தது, உலகம் கெட்டது. தேவன் நீரால் சுத்தம் செய்தார், ஆனால் நோவா மூலம் புதிய ஆரம்பம் கொடுத்தார். புயலுக்கு பிறகு வானில் வானவில் தோன்றியது. இனி உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். நீதியிலும் கருணை நிறைந்திருந்தது. யாக்கோபு ஒரு கனவு கண்டார். வானத்தை தொடும் ஏணி, தேவதூதர்கள் நகர்ந்தனர். தேவன் மனிதனை அணுகும் வழி திறந்தே இருக்கிறது. மோசே ஒரு புதரை பார்த்தார். அது எரிந்தது, ஆனால் அழியவில்லை. தேவனுடைய சந்நிதி மாறுகிறது, அழிக்காது. பசி வந்தபோது வானத்திலிருந்து உணவு விழுந்தது. தேவன் தேவையானதை தந்தார். எலிசா ஜெபித்தார். மலை முழுவதும் தேவதூதர் படைகள் தெரிந்தது. நாம் பார்க்காத உலகம் நம்மோடு இருக்கிறது. நீண்ட காலம் தேவன் பேசவில்லை. அமைதி மட்டுமே இருந்தது. ஆனால் அவர் திட்டம் தொடர்ந்து நடந்தது. உலகத்தை படைத்தவர் ஒரு சிறிய குழந்தையாக வந்தார். அது அமைதியான ஆனால் பெரிய மாற்றம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். இருள் சூழ்ந்தது, பூமி அதிர்ந்தது. அது தியாகத்தின் உச்சம். ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழ் வரை கிழிந்தது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான தடைகள் உடைந்தது. இனி அணுகல் திறந்தது. கல்லறை திறந்தது. மரணம் அவரை தடுக்க முடியவில்லை. உயிர் வெற்றி பெற்றது. ஒரே இடத்தில் இருந்தவர்கள் தீநாக்குகள் போல ஆவி இறங்கியது. தேவன் மனிதர்களுக்குள் வாழ ஆரம்பித்தார். புதிய வானமும் புதிய பூமியும். இனி கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை. ஆரம்பத்தில் இருந்து இழந்தது மீண்டும் கிடைக்கும். ஆரம்பத்திலிருந்து தொடங்கியது இன்னும் முடியவில்லை. அது உன்னுள் தொடர்கிறது.